தற்போது பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு ராஜேந்திர பாலாஜி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க இன்னைக்கு பேசினதின் அடிப்படையிலேயே முதல் கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில தனியார் பால் நிறுவனங்கள் தரமற்ற இருக்கு அப்படின்னா அதன் மேல் அரசு ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இல்ல, நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான சரியான ஆதாரத்தை தேடிட்டு இருக்கேன். நான் அதை பக்காவா ரெக்கார்டு பண்ணி அதை சாம்பிள் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. எதன் அடிப்படையில ரசாயனம் கலக்கப்பட்டதான குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சீங்க? இப்ப ஒரிஜினல் பால்னா பிரிட்ஜில இருந்து எடுத்தா 5 மணி நேரத்துல கெட்டு போனாதான் ஒரிஜினல் பால். 4 நாளைக்கு அந்த பால் கெடாம இருக்குன்னு சொன்னா அந்த பால் எப்படி பால்? ரசாயனம் கலந்த பால் தான் உறுதியா. இப்போ ஆவின்லயே ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லாம தனியார் ஷெல்ஃப் லைஃபோட பாக்கெட் பாலெல்லாம் வருது. ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்க வேண்டாம், 10 நாள் கெட்டு போகாதுன்னு. அப்ப அதுவும் ரசாயனம் கலந்ததா? அது எப்படி கெட்டு போகாம பால்ல கலந்துறாங்கல்ல, ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பால்ல முதல்ல தேங்கர்ல கலந்துடுறாங்கல்ல. தேங்கர்ல கலந்துட்டாங்கன்னா எப்படி கெட்டு போகுது? கெடாதுல. இப்போ 200 உடல் கெடாம இருக்கிறதுக்கு கெமிக்கல் உடம்புல ஏத்துறாங்க, ஊசி. அது கெடாம இருக்கு உடம்பு. அது மாதிரி பால்ல கலப்படம் பண்ண உறுதியா கலப்படம் பண்றாங்கம்மா. இதுக்கு முன்னாடி பால் முகவர்கள் சங்கத்தை சேர்ந்த பொன்னுசாமி நான் நிரூபிக்கிறதுக்கு காலதாமதம் ஆகலாம். ஆனா அவங்க மனசாட்சிக்கு, பால் முகவருடைய மனசாட்சிக்கு தெரியும். பால் இப்ப தனியார் கம்பெனிக்காரங்க காசு அதிகம் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு லாபங்களுக்கு கமிஷன் அதிகம் கொடுக்கறதுக்காக அந்த பாலுக்கு அவங்க சப்போர்ட்டா பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் முகவர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு பொன்னுசாமி நம்ம கிட்ட பேசினாரு. புதிய தலைமுறையில் அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாரு. 6 ஆண்டுகளாக தனியார் பால் நிறுவனங்களின் தரத்தை உறுதி செய்யறதுக்காக தமிழக அரசு கிட்ட நாங்க தொடர்ச்சியா கோரிக்கையை முன்வைக்கிறோம். அரசு தரப்பில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்படி இருக்கும்போது அமைச்சர் திடீர்னு தனியார் பால் நிறுவனங்களின் பால் தரத்தை பத்தி பேசுறது சரியா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். விசாரிச்ச லெவல்ல கேன்சரே குழந்தைகளுக்கு இதன் மூலமா தான் வருதுமா. உங்களுடைய விசாரணையின் அடிப்படையில் கேன்சர் வருது. நான் பல பேர்ல விசாரிச்சேன். கேரளால இருக்கிற பால்வளை எம்டி வரைக்கும் நான் கேட்டேன். அங்க தடை செய்யப்படுற பால்லாம் பாலுலாம் அங்க வெளிமாறு பாருங்களா, இந்த மாதிரி பால்லாம் தடை செய்யறாங்க. இங்க தடை செய்ய முடியாத அளவுக்கு சில சட்ட சிக்கல் இருக்கிறதுனால அதை அவங்க நியாயம் பேசுறாங்க. அதை நாங்க சட்ட ரீதியா முதலமைச்சர் பேசி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ண போறேன். இப்போ தடை செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசு தானே. அப்போ உங்களுடைய துறை சார்ந்த நடவடிக்கை உறுதியா எடுப்போம். கட்டாயமா நடவடிக்கை உறுதியா உண்டு. பாலே பிரிட்ஜிலே வைக்காம பால் கெடாம 10 நாளைக்கு இருக்குன்னா அது எப்படி ஒரிஜினல் பால் இருக்கும்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. எப்படி ஒரிஜினல் பால்? அவர் பேசுறாரு, ஒரு முகவர் பேசுறாரு, எங்க பாரு நாங்க ஒரிஜினல் பால் தான் வைக்கிறோம் சொல்றாரு. எப்படி பசும்பால்ல இருந்து பாலை கறந்தாச்சுன்னா அந்த பாலை 5-6 மணி நேரத்துல தெரிஞ்சா தரமா ஒரிஜினல் பால். 6 நாள் 7 நாளைக்கு கெடாம வச்சிருக்காங்க. என்ன பால் அது? அதுல கெமிக்கல் கலக்குறாங்க. அந்த பாலை சாப்பிட்டா நிச்சயமா கேன்சர் பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பார்த்து குழந்தைகளுக்கு கூட கேன்சர் வருது. எதனால தெரியுமா உங்களுக்கு? அதுல அதிப்பு முக்காவாசி காரணம் பால் தான். இந்த துறைக்கான அமைச்சரே நீங்க தானே. அப்போ துரிதப்படுத்தி இது மேல நடவடிக்கை எம்டி செக்ரட்டரியில பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஆதாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உடனடியாக ஒரு தனியார் பாலை உடனடியாக குற்றஞ்சாட்டி தடை பண்ண முடியாது. அதனால ரெக்கார்டு மூலியமா நம்ம எல்லாத்தையும் என்ன ரசாயனம் என்ன பண்ணிருக்காங்க, எத்தனையோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் முத்திரை கூட பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு தராங்க. அதுக்காக குழந்தைகளுடைய உயிர் பிரச்சனை, முதியோருடைய உயிர் பிரச்சனை விளையாடலாமா, தொழில் பண்ணலாமா? கோடியே சமாத்தி பண்றதுக்கு விளம்பரம் பண்றதா? விளம்பரம் பண்ணி இது பண்றதா? ஒரு மாநிலத்தினுடைய அன்றாட பால் தேவையில கால்வாசி கூட அரசாங்கத்தால பூர்த்தி செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது தனியார் பால் நிறுவனங்கள் மேல அப்பட்டமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயமாங்கிற கேள்வியும் முன்வருது இல்லையா? கொள்முதல் இன்னைக்கு 36 லட்சமா உயர்ந்திருக்கு, விற்பனை உயர்ந்திருக்கு, எல்லாமே அம்மாவுடைய ஆட்சியில உயர்ந்திருக்கு. எல்லாம் உயர்ந்திருக்குன்னு மக்கள் இப்போ ஆவின் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆவின் பால் தான் உண்மையான பால், தாய்ப்பாலுக்கு நிகரான பால், சத்தான பால் என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இப்ப பூனேக்கு ஒரு கம்பெனி ஒரு பால் எடுத்து நாங்க அனுப்பியிருக்கோம். செக் பண்ணி கொண்டு வந்த உடனே நாங்க டெஸ்ட்ல வெளியே உங்களுக்கே தெரியப்படுத்துறேன்.
என்ன தப்பு நடந்திருக்கு, என்ன தப்பு பண்றாங்கன்னு. இப்போ நீங்க முன்வச்ச குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோன்னே, இப்போ நீங்க வந்து பகிரங்கமா முன்வச்ச குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோன்னே வச்சுக்கிட்டாலும் இதுக்கான தீர்வு உங்ககிட்ட இல்லாத போது பொதுமக்கள் மத்தியில அச்சத்தை ஊட்டும் விதமான உங்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்கே, தீர்வு கையில இல்லாத போது நீங்க இப்படி பேசினது நியாயமாங்கிற கேள்வி கூட எழுதலையா? அச்சத்தை ஊட்டல, எச்சரிக்கை ஊட்டுற. இப்ப பால் நீங்க வாங்குங்க, நீங்க பசும்பாலை நீங்களே கறங்க. நாங்க ஒண்ணு பச்சையா பேசுறேன், பசும்பாலை கறவை மாட்டுல இருந்து கறங்க, வாங்கி வச்சிருங்க, பிரிட்ஜில் வைங்க, இல்ல வெளியில வைங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பால் கெட்டு போகாம இருந்துச்சுன்னா அது என்ன பால்? அது ஒரிஜினல் பாலா? கெட்டு போனாதான் ஒரிஜினல் பால். அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட பால் நல்லா இருக்கட்டுமே. 4 நாளைக்கு பால் கிடாது, 4 மாதத்துக்கு பால் கிடாது, என்ன அர்த்தம்? அப்ப அங்க கலக்குறாங்க. எல்லா பர்டிகுலரையும் நான் எல்லாத்தையும் விசாரிச்சு மீடியாக்கள்கிட்ட பேட்டி கொடுக்க போறேன். பால்வளத்துறை அமைச்சர் கூட எல்லாரும் சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பால் வந்து மக்களுடைய அத்தியாவசியமான பொருள். காலையில் எந்திரிச்ச உடனே பால் தான் பிள்ளைய சாப்பிடுதுங்க. அந்த பால்லயே தப்பு நடந்தா என்ன அர்த்தம்? அப்ப அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது, உறுதியை எடுக்கும். அம்மாவுடைய அரசு உறுதியை நடவடிக்கை எடுக்கும். அதேதான் சார் நானும் கேக்குறேன். நீங்க விசாரிச்சுட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்றீங்க, அதிகாரிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறதாவும் ஒரு பக்கம் சொல்றீங்க, அமைச்சரே நீங்க தான், ஆட்சியே உங்களுதாங்கும் போது நீங்க துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? டாக்டர் கேட்கிறேன், டாக்டர் பல்வேறு பாலுடைய சாம்பிள் எடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த பால் என்ன கலந்துருக்காங்க, இந்த பால்ல என்ன கலந்துருக்காங்க, இதுல என்னென்ன கலந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் கோர்ட்ல வழக்கு கொடுக்கணும் இருக்கேன் நானு. ஏன்னா கோர்ட் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம இப்ப சொல்றத வந்து கோர்ட்டும் பார்க்கும், கோர்ட் நீதிபதி ஐயாக்களும் பார்ப்பாங்க. பால்ல தப்பு பண்ண யாரையும் விடக்கூடாது. நிச்சயமா சார், தப்பு நடக்கும் போது விடக்கூடாதுதான். நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு உங்களுடைய பேச்சை பார்த்துட்டு பொதுமக்கள் அச்சம் கொண்டு தனியார் பாலை வாங்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பால் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஆவின் கிட்ட மாற்று திட்டம் இருக்கா? ஆவினால சப்ளை பண்ண முடியுமா? ஆவின் எவ்வளவு வேணாலும் பால் கொடுக்க சப்ளை கொடுக்க ரெடியா இருக்கும். நாங்க பால் பவுடர் தயார் பண்ணிட்டு இருக்கோம், மீதி பாலை பூரா பால் பவுடரா தயார் பண்ணிட்டு இருக்கோம். அத பால் பவுடர் தயாரிக்காம பாலா கொடுத்துட்டு போறோம்.